प्रार्थना। ॐ गजाननम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम। संस्कृतத்துல 2:13:55 काल अयसस्य अर्धभाग अव्यक्तम् कृष्णम् भवति। கால அயஸ் அப்படிங்கிறது இரும்ப குறிக்கிறது. அயஸ்னால இரும்புதான், இங்க கருப்பு இரும்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அர்த்தபாக அரைப்பங்கு, அபியக்தம் அப்படிங்கிறது முக்குறது நினைக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். கிருஷ்ணம் பவதி அப்படி பண்ணா அது கருப்பாயிடும். கபனீயா அப்படிங்கிறது கான்டெக்ஸ்ட். கபனீயம் அப்படின்னா அது தங்கத்தை குறிக்கலாம். அமர கோஷத்துல கபனீயம்னா தங்கம்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்காங்க. அப்ப தங்கத்தை கொஞ்சம் கருப்பாக்கணும்னா அதுக்கு கூட இரும்பை சேர்க்கலாம்ங்கிற அளவுக்கு நமக்கு புரியுது. 56 பிரதிலேபினா ரசேன द्विगुण अभ्यक्तम् कपनीयम् शुकपत्रवर्णम् भवति। கிளி பச்சை அல்லது கிளி சுகம்ன கிளி பத்திரம்ன இலை, இலை பச்சை இலை மாதிரி நிறம், கிளி பச்சை மாதிரி நிறம் வேணும் அப்படின்னு நினைச்சா ரசேன
நாம் பார்த்திருக்கோம், ரசம்ங்கிற வார்த்தை நம்முடைய கெமிக்கல் அர்த்தத்துல பாதரசத்தை குறிக்கும். மெர்க்குரி. அதாவது தங்கத்துக்கு அடுத்தது தனிம வரிசை அட்டவணையில மெர்க்குரி வருதுன்னு நினைக்கிறேன். அண்மையில் அது சம்பந்தமா ஒரு இது பார்த்தேன், பகிர்ந்துகிட்டேன்னு நினைக்கிறேன். மெர்க்குரியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டா அது தங்கமாயிரும். நம்ம பரம்பரையில பாதரசம் ரசவாதம்னு அதுக்கு பேரு. வேற ஒரு உலோகத்தை, இரும்பு செம்பு மாதிரி உலோகத்தை தங்க ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க. இதுல பாதரசத்தை பயன்படுத்துவாங்க. அந்த வித்தைக்கு, அந்த மெத்தடாலஜிக்கு, அந்த ப்ராசஸுக்கு ரசவாதம் அப்படின்னு பேரு. நம்ம அன்னைக்கு இருக்க தனிம வரிசை அட்டவணை பார்க்கும்போது அது ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா தங்கத்துக்கு விட ஒரு அணு எண், அதாவது எலக்ட்ரான் நம்பர் தான் பாதரசத்துக்கு கூடுதல் அப்படிங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். பாதரசத்தினால குண 2 பங்கு பாதரசத்தால முக்கும்போது தங்கம் கிளிப்பச்சை அல்லது பச்சை நிறத்துக்கு மாறும். தஸ்ய ஆரம்பே ராக விசேஷேஷு பிரதிவர்ணிகாம் கிருண்ணீயாத். தஸ்ய ஆரம்பே, இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு முன்ன நம்ம அந்த உரைகள்ல முதல்ல இருக்கிற தங்கத்தை ஒரு கோடு வரைச்சு வச்சுக்கணும். அப்பதான் பிறகு கம்பேர் பண்ண முடியும். அப்புறம் ப்ராசஸுக்கு பிறகு குறைச்சி பார்த்தா எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு இது பார்த்தேன். ஒரு ஆசாமி கிட்ட ஏதாவது ஒரு நிறத்தை கொண்டு கொடுத்தா போதும், சும்மா நம்ம ஊர்ல சொல்றது பெட்டிகளை வச்சிருப்பாரு. அவரு அந்த நிறத்தை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற இதெல்லாம் அவருக்கு ஒரு திறமை. லேப்ல ஒண்ணும் டெஸ்ட் பண்ணாமலேயே எல்லாத்துலயும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பாரு. சேர்த்து அழிச்சு பார்ப்பாரு. நாம கொடுத்த நிறத்துக்கு மேனுவலா மனிதன் மூளை கலந்து அந்த நிறத்தை கொண்டு வந்தோம். அத மாதிரி முதல்ல தங்கம் எப்படி இருந்ததுன்னு கோடு போட்டு வச்சுக்கிட்டா பிறகு கோடு போடும்போது என்ன வேரியேஷன் வந்திருக்குன்னு தெரியும். இது சில பேருக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயோ இல்ல பூர்வ ஜென்ம தபஸ்னாலேயோ சாதனைகளாலேயோ வரும். சிலருக்கு மன சம்பந்தமான விஷயங்கள ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். சில பேருக்கு ருசி சம்பந்தமான விஷயங்கள ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். சிலருக்கு பார்க்கறது சம்பந்தமான விஷயங்கள ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். பொதுவா பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னா என்ன நிறத்துல சேலை போட்டிருக்காங்க, எவ்வளவு கிராம் தங்கம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ஸ்கேல்ல எடை போட்டுருவாங்க. அது அவங்க மைண்ட் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கலாம். அது முன் ஜென்மத்துல அவங்க பண்ண ஆன்மீக சாதனையுடைய தொடர்ச்சியா இருக்கலாம். யோக சூத்திரத்துல இந்த மாதிரி நம்ம என்னென்ன மாதிரி சாதனைகள் பண்ணினா நமக்கு என்னென்ன மாதிரி திறமைகள் வரும், சித்திகள் வரும் அப்படின்னு இருக்கு. அதனால சில ஒர்க் ஷாப் நடக்குன்னு வச்சுங்களேன். நம்ம ஒர்க் ஷாப் அப்படி நாகர்கோவில்ல தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு.
அவர்கிட்ட கொண்டு வண்டியை விட்டா வண்டியை ஓட்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து சத்தத்தை கவனிப்பாரு. சத்தத்தை கவனிச்சுட்டு வண்டியில என்ன பிரச்சனை இருக்கு, ஸ்க்ரூ லூஸா இருக்கா, இன்ஜின் ப்ராப்ளமா, கார்பரேட்டர் சரி இல்லையா, அதெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ணிடுவார். அது அவருடைய ஒரு திறமை. அது அவருடைய தொழில் ஈடுபாட்டினால மட்டும் வந்ததுன்னு நான் நினைக்க மாட்டேன். அது அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம். அதே மாதிரி மருத்துவர்கள் ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களுக்கு தோணும், இந்த ஆளுக்கு இந்த நோய் தான் இருக்குன்னு மனசுல படும். அவங்களுடைய ஒரு தெய்வ அனுகிரகம். அந்த மாதிரி உரைகளை கம்பேர் பண்றதுக்கும் அது ஒரு தனித்திறமை வேணும். வெறுமனே உரசுறதுனால ஒண்ணும் ஆகாது. அப்படி திறமை உள்ளவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. அப்ப தொடக்கத்துல ஒரிஜினலை வரைஞ்சி வச்சா பிறகு நிறமாற்றம் அடைந்த பிறகு என்ன வித்தியாசம் வந்துருக்குன்னு கண்டுபிடிக்க சௌரியமா இருக்கும். 58 தீக்ஷ்ண தாமிர சம்ஸ்காரம் ச புத்தியேத. தீக்ஷ்ண அப்படிங்கிறது நம்முடைய மொழிபெயர்ப்புல தீக்ஷ்ணங்கிறதும் இரும்பு, தாமிரங்கிறது செம்பு. அதனுடைய சம்ஸ்காரம், அதாவது தூய்மைப்படுத்தும் முறை, ப்ராசஸ் பண்ற முறை, அதையும் ஒருவன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது தாத்துல இருந்து பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அத கலப்படம் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே. 59 தஸ்மாத் வஜ்ரமணி முக்தா பிரபால ரூபாணாம் அபநேயிமானம் ச ரூபிய சுவர்ண பாண்ட பந்த பிரமாணானி ச. அதனால தஸ்மாத், அதனால மேலே சொல்லப்பட்டவர்களால, வைரம், மணி, முத்து, பவழம், வெள்ளி இது போன்றவைகள்ல அபநேயிமானம் ச அப்படின்னா கள்ளத்தனம் பண்றது. ஒரிஜினல கொஞ்சத்தை லவட்டிட்டு டூப்ளிகேட் சேர்க்கிறது. அப்புறம் ரூபிய சுவர்ண பாண்ட பந்த பிரமாணானி, வெள்ளி, தங்கம், அதனால செய்யக்கூடிய ஆபரணங்கள், அணிகலன்கள், அதனுடைய அளவு, சேர்க்கை, இந்த விவரங்கள் எல்லாம் கூட இப்படி களவும் கற்றுமரம் வாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கடைசியா 2 ஸ்லோகம் அப்படின்னு நினைக்கிறேன். சமராகம் சம துவந்துவம் அசக்த பிருஷதம் ஸ்திரம் சம சுப்ரமிஷ்டம் அசம்பீதம் விபக்தம் தாரணே சுகம். இது 60வது 2:13 60வது. 61வது அபிநீதம் பிரபாயுக்தம் சம்ஸ்தானம் அதுரம் சமம் மனோநேத்ராபிராமம் ச தபனீய குணாஸ்மிருதாக. இந்த 2 ஸ்லோகத்தோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சமராகம், நிறம் ஒரே மாதிரி இருக்கணும். சம துவந்துவம், ஒரிஜினல் கோட்டோட இதனுடைய கோடை ஒப்பிட்டா ஒரிஜினல் மாதிரி இருக்கணும். அசக்த பிருஷதம், அசக்தன்னா ஒட்டாத, 61 வது 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 1
பிருஷத்துவங்கிறது இந்த இடத்துல புள்ளி அப்படின்னு எடுத்துக்கலாம். புள்ளிகள் இல்லாத ஸ்திரம் உறுதியான சுப்பிரமிருஷ்டம் நல்லபடியாக பளபளப்பாக்கப்பட்ட பாலிஷ்ட். அசம்பீத்தம் இதுல பீதம்ங்கிறது நான் மஞ்சள் அர்த்தம் எடுத்து சொல்றேன். மொழிபெயர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோம். அசம்பீத்தம் அப்படிங்கிறத கலப்பின்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. விபக்தம் பொதுவாக பிரிவு அப்படின்னு அர்த்தம். அதுல என்னென்ன கலந்துருக்குன்னு எடுத்துக்கலாம். தமிழ்ல உறுப்பு பிரிவு, ஒரு கலப்பு உலகத்துல என்னென்ன மெட்டல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வச்சுக்கோங்க. தாரணை சுகம், அதை போட்டோம் அப்படின்னா சுகமா இருக்கணும். நகைகள் ஆபரணங்கள் அணிந்தா சுகமா இருக்கணும். அபிநீத்தம் பொருத்தமா இருக்கணும், அளவா இருக்கணும். பிரபாயுக்தம் ஒளிமிக்கதா இருக்கணும். சம்ஸ்தானம் பொருத்தமான சம்ஸ்தானம் பொதுவா நிறுவனம், அமைப்பு, அந்த மாதிரி அர்த்தம் தெரிகிற வார்த்தை. நல்ல வடிவமாக அழகாக அமைப்பா இருக்கிறது. அத்புதம் துன்பம் தராததாக, அதாவது நகைகள் அணிகிறதுனால அது ஒரு வெயிட்டா பாரமா இருக்கக்கூடாது. அதுரம்ங்கிறது ஃப்ரீ ஃப்ரம் பர்டன் அப்படின்னு சொல்றாங்க. சமம் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறது. மனோ நேத்ரா அபிராம், மனசுக்கும் கண்ணுக்கும் அழகா சந்தோஷமா இருக்கிறது. மனசும் குளிரணும், கண்ணும் குளிரணும் பார்த்தா. தபனீய குணாக ஸ்மிருதாக, இதெல்லாம் தங்கத்தினுடைய குணங்களாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடியுது. 14:1 சௌவர்ணிக பௌரஜான பதானாம் ரூபிய சுவர்ணம் ஆவேஷனிபிகி காரயேத். அந்த சொர்ண தயாரிப்பாளன், தங்க தயாரிப்பாளன், மேனுபேக்சரர் நகரத்துல இருந்தோ கிராமத்துல இருந்தோ வேலைக்காரங்களை வச்சுக்கட்டும், வெள்ளி தங்கம் வேலைகளுக்காக. நிர்திஷ்ட கால காரியம் ச கர்ம குரியோ அனிர்திஷ்ட காலம் காரியம் அபதேசம், காரிய அபதேசம். குறித்த காலத்துல டெலிவரி பண்றது மாதிரி பாத்துக்கணும்.
यस्य अन्यथा करणे वेतन नाशः द्विगुणश्च दण्डः. குறித்த காலத்துல கொடுக்கலைன்னா வேற மாதிரி செய்யறாங்க, சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இந்த மாதிரி சமயங்கள்ல துணி அடிக்க கொடுக்கறதுல ஞாபகம் சொன்ன இடத்துல தரமாட்டாங்க, ஒண்ணுக்கு இன்னொன்னா தைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணினா அவங்களுக்கு சம்பளத்தை குறைக்கலாம் அல்லது கட் பண்ணலாம். தேவைப்பட்டதுன்னா 2 மடங்கு அபராதம் விதிக்கலாம். எது நாசமாச்சோ அதுக்கு. கால அதிபாத்தனே பாதஹீனம் வேதனம் த்விகுணஸ்து தண்டக. காலம் கடந்தாங்கன்னா சம்பளத்துல 1/4 பங்கு கட் பண்ணிடணும், அதுக்கு 2 மடங்கு அபராதமும் விதிக்கலாம். 5வது 2:14 யதா வர்ண பிரமாணம் நிக்ஷேபம் கிருண்ணீயு ததாவிதம் ஏவ அர்ப்பயேயு. எவ்வளவு அளவுல தங்கமோ வெள்ளியோ மூலப்பொருளை வாங்குறாங்களோ அதே அளவுல திருப்பி கொடுக்கணும். எனக்கு என்ன அது சேதாரம் அப்படின்னு எல்லாம் கலவரக்கூடாது. காலாந்தராத் அபி ததாவிதம் ஏவ பிரதிகிருண்ணீயோ. அந்யத்ர க்ஷீண பரிஷீர்ணாபியாம். ரொம்ப நாள் பழகின நகை நட்டுகளா இருந்தாலும் சரி, ஆங்கிலத்துல காயின்ஸ் நாணயங்கள்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆபரணங்களா இருந்தாலும் சரி, நாணயங்களா இருந்தாலும் சரி, ஏதோ அந்த தங்கம் வெள்ளி இவைகளை செய்யப்பட்ட பொருள், அதுலயும் இதே மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும். பழசுக்கு தனி ரூல், புதுசுக்கு தனி ரூல்னு இல்லை, 2க்கும் ஒரே ரூல் தான். அந்யத்ர க்ஷீண பரிஷீர்ணாபியாம். ரொம்ப காலம் பழக்கத்தினால அதுல சில தேய்வு நல்லா வந்திருக்கும். அந்த மாதிரி சமயங்கள் விதிவிலக்கு. ஆவேஷ நிபிகி சுவர்ண புத்கல லட்சண பிரயோகேஷு தத் ஜானியாத். தத்து தஜ்ஜுன்னு இருக்கு, அது தத்து ஜாவுனால தஜ்ஜுன்னு மாறிடுது. ஆவேஷ நிதிங்கிறன்னா வேலைக்காரர்கள் எடுத்துக்கலாம். நுழைகிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வேலைக்காரர்கள் எடுத்துக்கலாம். அது அவர்கள்ட்ட இருந்து அந்த தங்கத்தினுடைய குணம், அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி உருமாற்றுறது, இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாம் அந்த முதலாளி தெரிஞ்சுக்கணும். வேலைக்காரங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது முதலாளிக்கு தெரியணும். நான் ஒரு பெயிண்ட் கம்பெனியில இருந்தேன். அங்க ஒரு ஓனர் இருந்தார். அவருக்கு அந்த பெயிண்ட் கம்பெனியில இருக்கிற மொத்த விஷயமும் எங்க எந்த எது எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும்.
ஒரு வேலைக்காரன் வந்து அவர் அதை பேர் அந்த வேலையை செய்வார். அதனால இந்த வேலை செய்யணும்னா இவ்வளவு நேரம் ஆகும், இவ்வளவு வேஸ்ட் ஆகும், இந்த குவாலிட்டி வரும், இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால முதலாளிக்கு தான் எடுத்துக்கொண்ட வேலையை பற்றி நல்ல ஒரு ஐடியா இருக்கணும். அப்ப அவர் ஏமாற்றப்பட மாட்டார். 10:2:14 கல பௌத்தகயோகோ காக்கணிக சுவர்ணே ஷய தேயக. ஒரு வேஸ்டேஜ் சேதாரம் நகை நாணயங்கள் செய்யும்போது, காக்கணி நம்ம நாணயம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அந்த நாணயங்கள் செய்யும் போது அதுக்கு ஒரு சேதாரம் கொடுக்கலாம். தீக்ஷ்ண காக்கணி இரும்புல உள்ள நாணயம், ரூபிய துவிகுணக ராகபக்ஷேபக தஸ்ய ஷட்பாகः ஷயः. ஆறு பங்கு, 6ல ஒரு பங்குன்னு எடுத்துக்கலாம். தீக்ஷ்ண காகணி ரூபிய திவிகுணக, வெள்ளி இரும்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல 6ல ஒரு பங்கு சேதாரம் கொடுக்கலாம். 2:14 வர்ணஹீனே மாஷாவரே பூர்வக சாகச தண்டக பிரமாணஹீனே மத்தியமக துல பிரதிமான உபதௌ உத்தமக கிருதபாண்ட உபதோச்ச. கொஞ்சம் நிறம் மட்டமா இருந்தது நாணயங்கள்ல அப்படின்னா பூர்வ சாகச தண்டம் கொடுக்கலாம். அளவுல வித்தியாசம் இருந்ததுன்னா மத்தியம தண்டம் கொடுக்கலாம். தராசு அளவுகள் இதுல எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னா முதல் தரமான தண்டனை கொடுக்கணும். ஆபரணங்கள்ல அல்லது ப்ராடக்ட்ல ஏதாவது குளறுபடி பண்ணியிருந்தாலும் முதல் தரமான தண்டனை கொடுக்கணும். சௌவர்ணிக்கேன அதிருஷ்டம் அந்யத்ரவா பிரயோகம் காரயத்தः துவாதசப்பணக தண்டக. கர்த்துகு द्विगुणः ச அபசாரः சேத். அரசாங்க இடத்தை தவிர வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சு பண்றது, வேற விதமா செலவு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா 12 பணம் தண்டம். இதுல யாரு செய்யறாங்களோ அவருக்கு 2 மடங்கு. அதாவது வேலைக்காரனை வச்சு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்காரனுக்கு 12 பணம்னா யாரு அவங்க எய்தவனுக்கு 50 நோவானேன்பாங்க. யாரு செய்ய வைக்கிறாங்களோ அவனுக்கு கூடுதல். இப்ப ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் வித்தாருன்னா அவருக்கு 12 பணம் தண்டம்னா அவரு விற்க வைக்கிற ஆளுக்கு 24 பணம் தண்டம். அந்த மாதிரி அனபசக்தி 2:14-13 அனபசாரக கண்டக சோதனாய நீயேத.
அதாவது சக அபசாரக சேர் அப்படின்னு பாடல சொன்னாங்க. அவனை கண்டுபிடிச்சிட்டால் அனபசாரக ஒருவனை கண்டுபிடிக்கலைன்னா கண்டக சோதனாய நீயேத, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஐடியா எல்லாம் டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அது 4வது புக்ல சொல்றேன் அப்படிங்கிறார். இங்க அப்படி துல்லியமா வரல, சோதனம் இன்னொரு டாபிக் வருது, இதை பத்தி கூடுதலாக விவரிக்கப்பட்டிருக்கு. 2:14-14 கத்தும்ச்ச துஷதக தண்டக மனச்சேதனம் வா. அதை யாரு செய்விக்கிறானோ அந்த எய்தவனுக்கு 200 பணம் தண்டம் அல்லது வெட்டிடணும், செய்த கைய வெட்டிடணும். 2:14-15 துலா பரிமாண பாண்டம் பௌத்தவஹஸ்தா ஸ்ரீனியு அந்யதா தோரச பனக தண்டன. அளவு கோல்கள், அதாவது இப்ப சொல்றாங்க நம்முடைய ரேஷன் கடையில எல்லாம் பழைய காலத்துல அளவுல நிறைய ஏமாத்துவாங்க. ரேஷன் கடையில வேலை பார்க்கிறவன்னா 1ஆம் நம்பர் எதிர்க்கினா இருப்பான். மக்களுக்கு சரியான அளவுல கொடுக்க மாட்டான். பொருளை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவான், வந்து கொடுக்கறதுல கள்ளத்தனம் பண்ணுவான். இப்படி எல்லாம் அது பரம்பரை. இன்னைக்கு கேள்விப்பட்டேன், இப்ப புதுசா ஒரு சிஸ்டம் வந்திருக்கான். அந்த திராஸ்ல இருந்து எடுக்க முடியாதான், கம்ப்யூட்டரால் லோட் ஆகி கம்ப்யூட்டர் ஓகே தான் கிளாஸ்ல இருந்து எடுக்க முடியுமா? நம்ம எப்படிப்பட்ட இல்லாடிகள் திராஸ்ல இருந்து இவன் பயில வெட்டிட்டு அதுல இருந்து கொஞ்சத்துல எடுத்து கொட்டுவான். சாப்பிட்டு வெளியிட்டு அப்படின்ட்டு வரான். அதாவது இவங்கன்னா லஞ்சம் கொடுத்தாக்க வேலை வாங்குறது. எவ்வளவு லஞ்சம் கொடுக்குறாங்களோ அது தொழிலுக்கு வந்துகிட்டு சம்பாதிக்க முயற்சி பண்றது. இதுதான் நம்ம நாட்டுல போயிட்டு இருக்கு. முதல் பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறாங்க. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்து வேலையை வாங்கிட்டு வேலை கூட அந்த வேலையில அந்த கொடுத்த லஞ்ச பணத்தை காம்பன்சேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த இடத்தை சரி பண்ணாம இந்த இடத்தை சரி பண்றது தும்ப விட்டு வாழ பிடிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால அரசாங்கத்துக்கு ஐஎஸ்ஐ முத்திரையோட அளவு பை, திராசு இதெல்லாம் வாங்கணும். நம்ம விடியல் ஆட்சியில அதுலயே என்னென்ன பிரார்த்தனை பண்ணலாம் எங்களுக்கு தெரியும். நாங்க டிஸ்டிலரி வச்சிருப்போம். அந்த டிஸ்டிலரியில இருந்து கொஞ்சம் டாஸ்மாக் வாங்குவோம். எங்க கிட்ட ஸ்பெஷல் டிஸ்டிலரி ஒண்ணு இருக்கும். அங்க இருந்து மீதி ஜாகெல்லாம் சப்ளை ஆயிரும். ஒரிஜினல் டிஸ்டிலரி 200 ரூபாய்னா எங்க டூப்ளிகேட் டிஸ்டிலரி 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அது நாங்க 200 ரூபாய்க்கு விட்டுருவோம். அதுக்கு மேல கட்டி 10 ரூபா, 10 ரூபா பாலாஜி மாதிரி. அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு விவரம் கொள்ளையடிக்கிறது எப்படின்னு தெரியாதவங்க எல்லாம் மத்திய அரசுல இருந்தா ஒன்றிய அரசுல பஞ்சாயத்து அரசுல கொள்ளையடிக்கிறவங்களை பிடிக்க முடியாது. மத்திய அரசுல இருக்கிறவங்க கொள்ளையடிக்கிறது எப்படின்னு நல்லா தெரியணும். நான் சொன்ன கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, முதலாளிக்கு தொழில் நல்லா தெரியும். தெரிஞ்சாதான் வேலைக்காரன் எப்படி ஏமாத்துவான், எங்க ஏமாத்துவான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால பாவம் கொள்ளையடிக்க தெரியாதவன் மேல பிஎம்மா இருந்தாருன்னா கீழே பஞ்சாயத்து அரசுல என்ன நடக்குங்கிறது அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு, எப்படி அவங்க எப்படி ஜெயில போடுவாரு. அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். அதாவது அரசாங்கத்துக்கு முத்திரையிடப்பட்ட எடை, கற்கள், திராசுகளெல்லாம் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அதுல ஏதாவது ஏமாத்துனாங்கன்னா 12 துவாதச பணக தண்டனை, 12 பணம் அபராதம். 2:14-17 கனம் சுஷிரம் சம்யூஹ்யம் அவலேபியம் சங்காத்தியம் வாசித்தகம் கால்கர்ம. இது நாம கொஞ்சம் தெளிவாவே பார்த்தோம்.
வளையல் மாதிரி கனமான பொருள் அல்லது சலங்கையில முத்து மாதிரி உள்ளுக்குள்ள ஹாலோவானது, ஒட்டுனது, கலந்தது, ஒண்ணு சேர்த்தது, அப்புறம் என்ன சொல்றது, all the glitters are not gold. அந்த ப்ராசஸ் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த தங்க மாதிரி ஒண்ணு போட்டுல அதுக்கு ஒரிஜினல் தங்கம் இல்லாம கவரிங் டூப்ளிகேட் கவரிங்கிற ஒரு வார்த்தை, வேற ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி இதெல்லாம் அந்த கொல்லர்களுடைய வேலையில வரும். துலாவிகமம், அபசாரணம், விஸ்ராவணம், தேட்டகிர, பிங்க செய்தி, கரண உப்பாயாக. இவங்க எப்படியெல்லாம் திருட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பட்டியல் சொல்றாரு. பனாசுல பாடு பண்றதுல தொடங்கி கொஞ்சத்தை லவட்டுறது, இதெல்லாம் நம்ம விரிவா பார்த்தோம். 2:14-19 சம்னாமினி உத்கீர்ணிகா भिन्न मस्तक उपकंठी कुशिक्या सकुटकक्ष्या अधिवेल्या अयस्कांताच दुष्टतुलाः. ஒரு கிளாஸ்ல என்னென்ன மோசடிகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதுவும் நாம தமிழ்ல விரிவாவே பார்த்தோம். 2:14-20 ரூபியஸ்ய தௌர்பாகௌ ஏகः சுல்பஸ்ய திரிபுடகம் तेन अकरोत् गतम् अपसार्यते तत् त्रिपुटका अपसारितम् सुल्पेन सुल्पापसारितम् वेलकेन वेलकापसारितम् सुल्पा अर्थापसारेण हेम्ना हेमापसारितम्. இது கலப்படங்கள், அதாவது தங்கத்தினுடைய இடத்துல, வெள்ளியினுடைய இடத்துல, பொண்ணுடைய இடத்துல அதை விட குறைஞ்ச பொருட்களை சேர்க்கிறது. அந்த மோசடி எப்படி பண்ணுவாங்கிறது விவரம். 2:16-23 மூக்க மூஷா பூர்த்தி கிட்ட கரட்டுக முகம் நாளி சந்தம்ஷக ஜோங்கலி சுவர்ச்சிக்கா லவணம் தரியேவ சுவர்ணம் இது அபசாரண மார்காக. அதாவது மோசடிகள் முதல்ல ஒரு பட்டியல் போட்டாரு. அதாவது 2:14-18 துலாவிஷமம் கிளாஸ்ல எப்படிலாம் பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அபசரணம், அபசாரணத்துல என்னென்ன விதமான பாடு இங்க வந்து ஒவ்வொன்றையும் விவரிக்கிறாரு. அபசாரணம்னா கொஞ்சத்தை லவட்டுறது. பூர்வ பிரணிஹிதா வா பிண்டவாலுகா மூஷா பேதாத் அதிஷ்டாத் உத்ரியந்தே பச்சாத் பந்தனே ஆச்சிதக பத்திர பரீட்சாயாம் வா ரூபிய ரூபேண பரிவர்த்தனம் விஸ்ராவணம் பிண்டவாலுகானாம் லோகபிண்டவாலுகாபிஹி வா. விஸ்ராவணம்னா என்ன அப்படிங்கறத இந்த 2:14-25 சொல்ற.
ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு வச்சிடுறது. 2-14-26 காடச்ச அபியுத்தாரியஸ்ச பேட்டகः. பேட்டகம்னா என்னன்னு சொல்றாரு, சம்யூஹ்ய அவலேப்ய சங்காத்தியேஷு கிரியதே. இது சம்யூகம், அவலேப்பியம், சங்காத்தியம், இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பேட்டகம் அப்படிங்கிற மோசடி பண்ணுவாங்க. லேச மோசடி, துளை பிறழ்ச்சி, கலவை மாற்றம், இணைப்பு, மாசூட்டல் அப்படின்னாங்க. அதுல தராசுல என்னென்ன ஃப்ராட் பண்ணலாம், கலவை என்னென்ன மாதிரி வேற உலகங்களை கலப்படம் பண்ணலாம். கலவைங்கிற இடத்துல கலப்படம், அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல. அப்புறம் அதுக்கு எந்தெந்த கருவிகளை கலப்படத்துக்கு பயன்படுவாங்கிற விவரம். அடுத்து ஒண்ணு இணைக்கும் போது பதிலா இன்னொன்னு வைக்கிறது. அது அதாவது மேல 2 தகடு ஒரிஜினலா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட்டா இருக்கும். அந்த மாதிரி மோஸ்ட்லி பண்றது. அதுல எத்தனை விதமா பண்ணுவாங்க அப்படிங்கிற விவரம். 2-14-27 சீசரூபம் சுவர்ண பத்திரேன அவலிப்தம் அபியந்தரம் அஷ்டகேன பத்தம் காட பேட்டகः. பேட்டகனுடைய வேற பேட்டகங்கிற மோசடியுடைய வேற வகை. சேவ படல சம்புட்டேஷு அபியுத்தாரியः. 2-14-28 2-14-29 பத்திரம் ஆசிரிஷ்டம் யமக பத்திரம் வா அவலேப்பேஷு கிரியதே. அவலேப்பியம் அப்படிங்கிறது அதாவது கவரிங் சொன்னோமே, அதுல நடத்தக்கூடிய மோசடிகள். ரெண்டு 14-30 தாரம்பா கர்ப்ப பத்திராணாம் சங்காத்தியேஷு கிரியதே. ஒன்றிணைச்சு பண்ணும்போது அதுல வெள்ளி முதலானவர்களை பயன்படுத்தி தங்கத்துக்கு பதிலா பண்ற மோசடி. 2-14-31 சுல்ப ரூபம் சுவர் சங்கடம் பிரம்மிஷ்டம் சுபாஷ்டம் தவியேவ யமகபத்திர சங்கடம் பிரம்மிஷ்டம் தாமிரதார ரூபம் ச உத்தரவர்ணக. இதுவும் மதிப்பு குறைந்த உலோகங்களை மதிப்பு கூடுற உலோகத்தின் இடத்துல வச்சு ஏமாத்துறது சம்பந்தமானது. வெள்ளி தாமிரம் மாதிரிப்பட்ட உலோகங்களை பயன்படுத்தி தங்கத்துக்கு பதிலாக வச்சு ஏமாத்துறது. 14-32 தது உபயம் தாப நிஷாபியாம் நிக்ஷப்தக உல்லேகனாபியாம் வா வித்யாத். இந்த மாதிரி சரிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ற.
சூடாக்குறது மூலமாக, உருக்கிறது மூலமாக, உரசி பார்க்கறது மூலமாக, வெட்டுறது மூலமாக, இப்படி பல முறைகளை கண்டுபிடிக்கலாங்கிறதும் சொன்னார். 2:14:33 அபியுத்தாரியம் பதராம்லே லவண உதகேவா சாதயந்தி இது பேட்டக. பேட்டகத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உபாயம் வழி சொன்னார். 2:14:34 கணேஷுஷிரேவா ரூபே சுவர்ண மிருங்மாலுகா ஹிங்குலுக கல்பக வா தோ அவதிஷ்டதே. உருக்குனா வீழ்படிவு என்ன வருது, செடிமெண்ட் என்ன வருதுங்கிறத வச்சு மோசடியை கண்டுபிடிக்கிறத பத்தி சொல்ற. திருட வாஸ்துகேவா ரூபே வாலுகா மிஸ்ரம் ஜது காந்தார பங்கோவா தப்தோ அவதிஷ்டதே. தயோ 2:14:36 தயோ தாபனம் அவத்வம்சனம் வா சுத்திஹி. இப்படி வேற வேற மோசடிகள் பண்ணும்போது அது உருக்கிறது மூலமாக, தட்டுறது, சுத்தியலால தட்டுறது மூலமாக, அடிக்கிறது மூலமாக எல்லாம் கண்டுபிடிக்கலாம் சொல்றாரு. 2:14:37 ச பரிபாண்டேவா ரூபே லவணம் உல்கையா கடு சர்க்கரையா தப்தம் அவதிஷ்டதே. 2:14:38 தஸ்ய பாசனம் சுத்திஹி. உருக்கும்போது நாம் மோசடியை கண்டுபிடிச்சால் அதை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன முறை, இங்க கொதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது சொல்றாரு. அடுத்தது 2:14:39 அப்ரபட்டலம் அட்டகேன திகுண வாஸ்துகேவா ரூபே பத்தியதே. 2:14:40 கஸ்ய அபிஹித காச்சகஸ்ய உதகே நிமஜ்ஜத ஏகதேச சீததி பட்டலாந்தரேஷு வா சூச்சியா வித்யதே. இது தண்ணியில போடும்போது, தண்ணீர்னா அதுக்குன்னு ஒரு திரவம், அந்த திரவத்துல போடும்போது அது மிதக்கிறதுல உள்ள வேறுபாட்டுனால மோசடி பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது சொன்னார். 2:14:41 மனையோ ரூபியம் சுவர்ணம் வா கனசுஷிரானாம் பிங்க. 2:14:42 தஸ்ய தாபனம் அவத்வம்சனம் வா சுத்திஹி இது பிங்க. அதுல மணிகள் எல்லாம் ஒட்டுறதுல மோசடி பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் சுத்தினால தட்டுறது மூலமா, சூடாக்குறது மூலமா, உருக்கிறது மூலமா கண்டுபிடிக்கலாம். அந்த மோசடியும் கண்டுபிடிக்கலாம். 2:14:43 தஸ்மாத் வஜ்ர மணி முக்தா பிரவாண ரூபானாம் ஜாதி ரூப வர்ண பிரமாண உத்கல லட்சணானி உபலபேத. அதனால முதலாளி மறுபடியும் சொல்றார், வைரம், மணி, முத்து, பவழம், வெள்ளி இவைகளுடைய ஜாதி, ரூபம், வர்ணம், பிரமாணம், உத்கல லட்சணம், லட்சணானி உபலபேத. இது போலப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க, காது குத்திட்டு போயிடுவாங்க. 2:14:44 கிருதபாண்ட பரீட்சாயாம் புராண பாண்ட
பிரதிசம்ஸ்காரேவா சத்வாரக கரண உபாய. ஏற்கனவே செய்தத பரீட்சை பண்ணும்போது அல்லது சரி பண்ணும்போது, ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது 4 விதமா மோசடி பண்ணலாம். பரிகுட்டனம், அவச்சேதனம், உல்லேಖனம், பரிமர்தனம் வா. இப்படி 4. இந்த 4 என்ன அப்படின்னு அடுத்து விவரிக்கிறார். 2:14-45. தேகக அபதேசேன பிருஷதம் குணம் பிடகாம் வா யத் பரிஷாதயந்தி பரிகுட்டனம். பேட்டக மோசடி பண்ணும்போது சுத்தியலால் அடிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்குதான் பறிகொட்டணும்னு. மோசடியை கண்டுபிடிக்கிறவன் பேர் வழின்னு தட்டி வந்துட்டா எடுத்துருவான். எது திகுண வாஸ்துக்கானாம் வாரூபே சீசரூபம் பிரக்ஷிப்ய அபியந்தரம் அவச்சிந்தந்தி அவச்சேதனம். 2:14-46. ஈயத்தை பொதிஞ்சி தங்கம் வெள்ளி வச்சிருந்தாங்கன்னா அதை வெட்டி தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் அவச்சேதனம் பேரு. 2:14-47. எது கணானாம் தீக்ஷ்ணேன உல்லிக்கந்தி தத்து உல்லேಖனம். சுரண்டி இருக்கிறதுக்கு உல்லேಖனம்னு பேரு. 2:14-48. ஹரித்தால மனஷிலா ஹிங்குலுக்க சூர்ணானாம் அந்நியதமேன குருவிந்த சூர்ணேன வா வஸ்திரம் சம்யூஹ்ய யத் பரிமிருத்தந்தி தது பரிமர்தனம். ஹரிதாள மனசில்லா கிங்குலுக சூர்ணம் இந்த மாதிரிப்பட்டது மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது உரசி எடுக்கிறது, அதுக்கு பரிமர்தனம்னு பேரு. 2:14-49. தேன சௌர்ண ராஜதானி பாண்டானி க்ஷீயந்தே. இதனால வெள்ளி தங்கம் பொருட்கள் எல்லாம் சுரண்டப்படும். நச்சத் ஏஷாம் கிஞ்சித் அவருக்னம் பவதி. பார்க்கறதுக்கு அப்படியே புதுசா இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. 2:14-50. பக்னகண்ட கிருஷ்டானாம் சம்யூஹ்யானாம் சதுருஷேன அனுமானம் குறியாத். அவலேபியானாம் யாவத் உட்பாட்டிகம் தாவத் உட்பாட்டியமானம் குறியாத். 2:14-51. 2:14-52. விரூபானாவா தாபனம் உதக பேஷனம் ச பகுஷக குறியாத். இப்படி சுத்திலால அடிக்கிறது, வெட்டுறது, சுரண்டுறது, உரசுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரிஜினல் எப்படி இருந்ததுங்கிறது நம்ம குறிச்சு வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். (2:14-53). அவக்ஷேபக
பிரதிமானம் அக்னி குண்டிகா பண்டிகா அதிகாரிணி மன்னிக்கணும் பண்டிக அதிகரணி இச்சக சூத்திரம் சேலம் போல்லனம் சிர உத்சங்க மக்ஷிகா சொக்காய ஈக்ஷா ரிதி உதகராவம் அக்னிஷ்டம் விதி காச்சம் வித்யாத். ஒரு அசால்ட், ஒரு அக்கறை இல்லாம காரியங்களை ஒருத்தன் செய்யறான்னா அவன் ஏதோ மோசடி பண்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் தன்னுடைய டூல்ஸ் மூலமாகவோ அல்லது தன்னுடைய முடியிலேயோ துணியிலேயோ உடம்புலேயோ எப்படியெல்லாம் ஒழிச்சு வைக்க முயற்சி பண்ணுவான் தான் திருடுனதை அப்படின்னு பார்த்தோம். அந்த விவரம் இல்ல சொல்றார். 2:14-54 ரஜதானாம் மிஸ்ரம் மலகிராகி பருஷம் பிரஸ்தீனம் விவர்ணம் வா கிருஷ்ணம் இது வித்யா. மலத்வார் கோல்டு மாதிரி மோசடியை பத்தி சொல்லிட்டு வெள்ளி இல்ல மோசடி பண்ணுனா அதனுடைய ஒரு கெட்ட நாட்டம் வரும், அது மூலமாக அது ஏதோ பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறார். 2:14-55 ஒரு ஸ்லோகம். ஏவம் நவம் ச ஜீர்ணம் ச விரூபம் சாப்பி பாண்டகம். இப்படி புதுசோ பழசோ உருமாறினதோ அந்த உற்பத்தி பொருள் பரீட்சேத அத்தியம் ச ஏஷாம் யதா உத்திஷ்டம் பிரகல்பயேத். அதை பரிசோதிச்சு பார்த்து என்ன பண்ணணுமோ என்ன தண்டனையோ அதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இது நாம இதுவரைக்கும் பார்க்காத சம்ஸ்கிருதத்தை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா சார். 15வது அத்தியாயம். சரி, தொடர்ந்து 15 நம்ம புதுசா தொடங்கணும். சமயம் ஆச்சுது. அதனால அடுத்த வாரம் 15 வழக்கமான பாணியிலே நடத்துவோம். நான் பழச தமிழ் பதிவு பண்ண முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் தமிழ் மொழிபெயர்ப்புல சில சிக்கல்கள் இருக்கிறத பார்த்தேன். அதனால நம்ம சம்ஸ்கிருதத்தை விட்டு படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். கேள்வி இருக்கா?